தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக முதல் நாளில் 3 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். முக்கிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இதுவரை வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் மறைந்ததை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. காலை 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கியதும் முதல் ஆளாக தேர்தல் மன்னன் என அழைக்கப்படும் பத்மராஜன் வேட்புமனுவினை தாக்கல் செய்தார். இது அவரது 247வது தேர்தலாகும். இது உலக கின்னஸ் புக்கில் இடம்பெறுவதற்கு இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளேன். இதுவரை டெல்லி புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட், டெல்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ பத்மஸ்ரீக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஒருபோதும் வெற்றியை நீங்கள் கொண்டாட முடியாது, தோல்வியை தாங்கலாங்கிற ஒரு கான்செப்டில் தோல்வியை தான் தழுவ விரும்புகிறேன். தொடர்ந்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மதுர விநாயகம் வேட்புமனுவினை தாக்கல் செய்தார். இறுதிச் சடங்கு செய்வது போன்று பானையுடன் மணி அடித்து பால் ஊற்றியபடி நூதன முறையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். கோவையைச் சேர்ந்த நூர் முகமது என்பவர் 100 விழுக்காடு வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தி இதுபோன்று வேட்புமனு தாக்கல் செய்ததாக அவர் கூறினார். மக்கள் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது தவறானது. இதை அவங்க மாற்றணும், மக்கள் தான் மாற்றணும். முதல் நாளில் 3 நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். விடுமுறை நாட்கள் அதிகமாக இருப்பதால் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் தெரிவித்துள்ளார். செய்கிற நிறைய சீர்திருத்தம்லாம் செய்ய விரும்புகிறேன். மக்கள் நிதி சுமையாலும் மன உளைச்சலாலையும் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய வரிப்பணத்தையே அவங்க எடுத்துக்கிறாங்களா கண்டி மறுபடியும் அவங்க வரிப்பணத்தை எடுத்தாலும் உறிஞ்சினாலும் அவங்க மேலே நிறைய திணிக்கிறாங்க. அதாவது சுதந்திரம் 75 ஆண்டுகள் மேலே ஆயிட்டும் மக்கள் நிம்மதியாக இல்லை. நாளை மற்றும் நாளை மறுநாள் வார விடுமுறை என்பதால் திங்கட்கிழமைதான் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 17ஆம் தேதி தான் கடைசி நாள். இடையில் பொங்கல் விடுமுறை வேறு இருப்பதால் கடைசி நாளில்தான் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி என முக்கிய கட்சிகள் இதுவரை வேட்பாளரை அறிவிக்கவில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மணிகண்டன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.